சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திமுகவுக்கு விஜய் ஒரு தலைவலியாக உருவெடுத்துட்டு இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இளைஞர்கள் வாக்குகளை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்குகளை விஜய் கிட்ட போகுது. இப்போ வந்து அது இளைஞர்கள்ன்றதை தாண்டி விமன் சென்ட்ரிக்காக விஜய் பார்ட்டி போகுது தான் திமுகவுக்கு பெரிய சவால். விமன் சென்ட்ரிக்காக ஏதாவது ஸ்கீம்ஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியே தீரணும். அது வந்து பொங்கலுக்கு ₹3000 கொடுக்குறாங்க, ₹5000 கொடுக்குறாங்கலாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி பெண்களை மையமாக வைத்த ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை திமுக செயல்படுத்த போதுன்னு நான் கேள்விப்படுறேன். ஏன்னா அப்படி பண்ணாதான் வந்து விஜய் ஃபேக்டரை அவங்களால டீல் பண்ண முடியும். பெண்கள் வாக்குகள் வந்து இப்போ ஒரு பொண்ணு நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, வீட்டில் 9 ஓட்டு போடலாம் விஷம் வச்சுருவேன்லாம் பேசுது அந்த பொண்ணு. லுக்ஸ் லைக் சின்ன பொண்ணு, ஒரு 20-22 வயசு இருக்கும். இதோட விளைவுகளை பற்றி கூட தெரியாமல் பேசுனா அதில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரமான எண்ணம் கொண்டவர்கள் வந்து வாக்கு வங்கியாக இருக்கும்போது இளம்பெண்கள் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக கூடின ஒரு இதை வெறும் சினிமா கவர்ச்சின்னு பார்ப்பது தவறு. அப்படி திமுக பார்க்குதுன்னா திமுக அப்படி பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்குறாங்கன்னா அவங்கள ஏமாற்றிக்கிறாங்க. பொங்கலுக்கு வந்து இப்போ வந்து ஏதாவது கொடுக்கணுன்றாங்க. ஏன்னா போன பொங்கலுக்கு கொடுக்கல. மந்திரிகள் வந்து அதிகாரிகளை அழைத்து நிர்பந்திக்கிறார்கள், ₹5000 கொடுக்கணும். IAS அதிகாரிகள் வந்து வடிவேலு காமெடி தான், 2 பேக்கெட்லையும் கையை விட்டு ஒன்றும் இல்லை. உண்மை தான், கஜானா காலி. பிஆரில் வந்துங்க ₹10,000 முன்னால் பெரிய விவாதம் டெல்லியில் நடந்திருக்கு. அது வந்து அவங்க வந்து ₹1000 மாதம் தமிழ்நாடு மாதிரி கர்நாடகா மாதிரி கொடுக்கலான்னப்போ ஃபைனலாக இல்லை, ஒன் டைமாக கொடுத்தா தான் அது நிற்கணும் தான் சொலையா. வரலாறுலேயே இல்லைங்க ₹10,000 கொடுத்தது. அப்சல்யூட் பிரைபுங்க. டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். ஈரோட்டில் விஜய் வந்து வெற்றிகரமாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியாச்சு. இளைஞர்கள் பெருமளவில் வந்துட்டு பங்கேற்றுட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. திமுக அடுத்ததாக இளைஞரணியினுடைய தென்மண்டல மாநாடு விருதுநகரை நோக்கி இன்றிலிருந்து கொஞ்சம் வேகமாகவே முடுக்கிவிடப்பட்டது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் அதை வேகமாக பெரிய அளவில் பண்ணணுங்கிறது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்துட்டு இந்த மாநாடு ஏற்படுத்தியிருக்கா அந்த பொதுக்கூட்டம். நிச்சயமாக இந்த மாநாட்டுக்கு முன்னாலேயே விஜய் ஃபேக்டர் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, திமுகவோட பலமே அவங்க வந்து கனவுகளில் இருக்க மாட்டாங்க. எப்பயுமே மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்றதில் திமுகவுக்கு இணையாக ஒரு கட்சியை இந்தியாவிலே சொல்ல முடியாது. அப்படி ஒரு கட்சின்னா அது திமுக தான். ஸோ அவங்க வெளியில் என்ன தான் வந்து விஜய் ஏகடியம் பண்ணி விஜயால் எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாலும் உண்மையாக அது என்ன பொசிஷன், விஜய் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சவால் என்ன, திமுகவுக்கு விஜய் ஒரு தலைவலியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இளைஞர்கள் வாக்குகளை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்குகளை விஜய் கிட்ட போகுது. இப்போ வந்து அது இளைஞர்கள்ன்றதை தாண்டி விமன் சென்ட்ரிக்காக விஜய் பார்ட்டி போகுது தான் திமுகவுக்கு பெரிய சவால். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாநாடுகள் நடத்துறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கணிப்பு என்னென்னா வந்து அவர்கள் விமன் சென்ட்ரிக்காக வந்து ஏதாவது புதிய திட்டங்களை வந்து விரைவில் அறிவிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம மார்ச் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்குள்ளே, மேக்ஸிமம் செகண்ட் வீக்குள்ளே, ஃபஸ்ட் வீக்லேயே கூட வர வாய்ப்பு இருக்குது. மார்ச் ஃபஸ்ட் வீக்குக்கே தயாராக இருக்கணும் கட்சிகள். நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து கடந்த காலங்களில் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தான் வந்திருக்கு. அதனால் இது மார்ச் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் தான் பேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட் வீக்லேயே இவங்க தயாராக இருக்கணும். அப்படி பார்த்தா கரெக்டாக என்ன 2.5 மாதம் தான் இருக்குது. ஜனவரி பிப்ரவரி தான், டிசம்பர் ஏதோ முடிய போகுது, இதனால தான் இருக்குது நம்ம. ஸோ அப்படி பார்த்தா 2.5 மாதத்துக்கு உள்ளே தான் இருக்குது. இட் இஸ் லெஸ் அரவுண்ட் 75 days தான். விமன் சென்ட்ரிக்காக ஏதாவது ஸ்கீம்ஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியே தீரணும். அது வந்து பொங்கலுக்கு ₹3000 கொடுக்குறாங்க, ₹5000 கொடுக்குறாங்கலாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி பெண்களை மையமாக வைத்த ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை திமுக செயல்படுத்த போதுன்னு நான் கேள்விப்படுறேன். ஏன்னா அப்படி பண்ணாதான் வந்து விஜய் ஃபேக்டரை அவங்களால டீல் பண்ண முடியும். விஜய் இஸ் பிகமிங் எ ஹெட்டேக், சீரியஸ் ஹெட்டேக். சேலஞ்சராக வந்துட்டார்னு சொல்லலாம், வரலன்னு சொல்லலாம். பட் ஹெட்டேக்குன்னு போதே சிக்கல். ஹெட்டேக்குன்றதே சேலஞ்சு தான் கிட்டத்தட்ட பர்செப்ஷனை பொறுத்து. முழுமையான ஒரு சவாலாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆமாம், முழுமையான சவாலாக சொல்ல முடியாட்டியும் தலைவலியாக உருவெடுத்துட்டேன். தலைவலின்றது எப்போ வேணால் சவாலாக மாறும். ஸோ இதில் வந்து அது குவாலிட்டேட்டிவாக பார்க்கும்போது அது யார் ஓட்டை உடைக்கிறாருன்னு போது வந்து பெண்கள் வாக்குகள் வந்து இப்போ ஒரு பொண்ணு நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, வீட்டில் 9 ஓட்டு போடலாம் விஷம் வச்சுருவேன்லாம் பேசுது அந்த பொண்ணு. லுக்ஸ் லைக் சின்ன பொண்ணு, ஒரு 20-22 வயசு இருக்கும். இதோட விளைவுகளை பற்றி கூட தெரியாமல் பேசுனா அதில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரமான எண்ணம் கொண்டவர்கள் வந்து வாக்கு வங்கியாக இருக்கும்போது திமுகவுக்கு அது ஒரு சவால் தான். எல்லா இடங்கள்லையும் கண்டிப்பாக ஒரு சவால் தான். அந்த ஒரு சின்ன பொண்ணு அது
அந்த பொண்ணு வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து நீங்கள், அதுவும் ஒரு லேடி, நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது. நீங்கள் 1000 தான் வீராவேசமாக பேசினாலும், இது பெண்களுக்கான அரசு, விடியல் அரசு, உரிமை தொகை அப்படின்லாம் பேசுனீங்கனாலும், ஒரு சராசரி ஒரு மத்தியதர வர்க்கத்துக்கு கீழே நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய லோயர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடமிருந்து அந்த வார்த்தை வருதுன்னா, அது வந்து அவரை வந்து அவங்க நம்புகிறாங்க. ஸோ பெண்கள் வாக்குகள் அதிகமாக ஒரு தலைவரிடம் போகுது, ஒரு கட்சியிடம் போகுதுன்னா, அது ஆளும் கட்சிக்கு நெருக்கடி தான் அது வந்து. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா வந்து பெண்களை மையமாக வைத்தான ஏதாவது சிறப்பு திட்டங்களை உடனடியாக அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில், நிர்பந்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன் இதை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து 2 லட்ச ரூபாய் கடன் கொடுக்குறோம், நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம், 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்கன்னு 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமான பெண்களை மையமாக வச்சு அவங்க வங்கி கணக்கில் போய் ஒரு அமௌண்ட் விழணும். அது உடனே அங்கே பாஜக ஒரு பெரிய ஒரு ஓட்டா மாறிடுச்சு. அவங்களுக்கு மாறிடுச்சாங்க. 71% பெண் வாக்காளர்கள் 71% தெருவில் வந்து ஓட்டு போட்டாங்க. இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் இந்த 10,000 ரூபாய் தான். 10,000 அதை கரெக்டான டைமில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு 1 வீக் முன்னால் சொன்னாங்க. மோட் ஆஃப் கான்டாக்டை பற்றி கவலைப்படாமல் சொன்னாங்க. 75 லட்சம் பெண்கள்னு சொன்னதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட 50 லட்சம் பெண்களை சேர்த்தாங்க. 1.25 கோடி பெண்களுக்கு ஒரு கார்டுக்கு ஒரு பெனிஃபிஷரி 10,000 ரூபாய் போயிருக்குது. 2 லட்சம்லாம் கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். சும்மா நாம்கி ஆவாஸ் யாராவது ஒரு 10,000 பேர் கொடுப்பானுங்க, அதோட ஒழிச்சிடுவானுங்க. இது ஒன் டைம் பேமெண்ட், பிரைப் தான் இது. அவன் என்ன சொல்ல, நீ மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் ஒரே 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றான். ரெண்டும் ஒன்று தான். பெரிய அமௌண்ட்டாக வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பெரிய அமௌண்ட்டாக வரும்போது வந்து யாராக இருந்தாலுமே வந்து ஒரு மனசு வந்து அலபாயம் அவங்களுக்கு. ஐ திங்க் இப்போ ஸ்டாலினுடைய சவால்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹவு டு வின் ஓவர் விமன், பெண் வாக்காளர்களை கவர்வது எப்படி, அது ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அதுதான் முதல்ல நிற்குதுங்க. அது முதல்ல அது நிற்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மோர் விமன், இன்னைக்கு க்ரௌடில் கூட நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. அது இளம் பெண்கள் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக கூடின ஒரு. ஆமாம், இதை வெறும் சினிமா கவர்ச்சின்னு பார்ப்பது தவறு. அப்படி திமுக பார்க்குதுன்னா, திமுக அப்படி பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்குறாங்கன்னா அவங்கள ஏமாற்றிக்கிறாங்க. இதை வெறும் கவர்ச்சினோ, ஒரு கதாநாயகனோ, ஒரு ஹீரோவை, சினிமாக்காரனை பார்க்க வர கூட்டம் பெண்கள் பார்க்குறாங்கன்றது தவறான எண்ணம். அதுக்கு விஜய் ஃபோட்டோ வச்சுருக்கலாம், ஆனால் கட்சியோட கொடிய தலையில் கட்டிட்டாங்களா வராங்க. ஸோ ஐ மீன் இது வந்து எல்லாமே வாக்கா மாறுமா, தேர்தல் காலத்தில் இவங்க நிற்பாங்களா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உருவெடுக்குது திமுகவுக்கு. அவங்க அதை வந்து எச்சரிக்கையோடு தான் கையாளுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அதாவது விமன் சென்ட்ரிக்காக இன்றைய டேக்அவே, கூட்டத்தோட டேக்அவே திமுகவுக்கு இன்றைய கூட்டம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்பது பெண்கள் வாக்குகளை மையமாக வைத்து அடுத்து என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின். அதாவது 1.25 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்ததோடு சேர்த்து இன்னும் ஒரு 18 லட்சம் பேருக்கும் கொடுத்துட்டாங்க. அவங்களும் விட்டு போயிட்டா அதுவும் நமக்கு வாக்கில் பிரச்சனை வந்திருக்கணும். அதையும் மீறியுமே வந்துட்டு விஜயோட ஃபேக்ட் வந்து அங்கே ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு திட்டத்தை அறிவிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு திமுக ஏற்படுத்துது. அதான் இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே அவங்க வந்து இப்போ 1000 ரூபாய் வந்து அனைவருக்கும்னு சொல்லிட்டு முதல் 2.5 ஆண்டுகள் அதை கொடுக்க முடியல. பணம் இல்லை, கஜானா இல்லைங்கிறது. 27 மாதம் பொறுத்து தான் ஆரம்பித்தாங்க. கரெக்டாக வந்து செப்டம்பர் 23 ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சொன்னது அனைவருக்கும்னா அரிசி கார்டு நம்ம கணக்கில் எடுத்தோம்னா 1,95,00,000 அரிசி கார்டு, 2 கோடின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க கொடுத்தது 1 கோடி பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க. அதுவும் 27 மாதம் கொடுக்காம தான் கொடுத்தாங்க. நீ பின்தேதிட்டு பேக் அரியஸ் கொடுப்பியான்லாம் கேட்டாங்க. இருக்குதே பிரச்சனையாக இருக்குது, எங்கே அந்த அரியஸை கொடுக்குறது. இப்போ புதுசாக அவங்க என்ன பண்ணாங்க, 17 லட்சத்தை ஆட் பண்ணாங்க. 28 லட்சம் 17 லட்சத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தொகை உயரும்ன்றார், ஆசையை தூண்டுகிறார் முதலமைச்சர். அப்போ அடுத்த எதிர்பார்ப்பு என்னங்கிறது திமுக பெருசாக கொடுக்க போகிறாங்கன்னு வருது உங்களுக்கு வந்து. ஏன்னா எடப்பாடி அவருடைய பிரச்சாரத்தோட முதல் 3-4 கூட்டங்களை இப்போ சமீபத்தில் பேசல, முதல்ல அவர் பேசின பொதுக்கூட்டங்களில் வந்து 1,500 ரூபாய் கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கார். இப்போ அதிமுகவோட மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் அந்த உரிமை தொகையை 1,500 ரூபாவை மாற்ற போகிறோன்னு அவங்க சொல்ல போகிறாங்கன்ற தகவல் திமுக கிடச்சிதுனா, ஏன்னா எப்படியும் உளவுத்துறை மூலமாக கிடச்சிடும். அப்படி கிடச்சிதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 2,000 ரூபாய் கொடுக்கணுவாங்க. அதுக்கு மேலே இவங்களால சொல்ல முடியாது, 3,000 ரூபா கொடுக்க முடியாது. அது வந்து இது என்ன உங்களுக்கு இந்த சினிமாவில் வர மாதிரி வந்து இந்த வடிவேல ஏதோ ஒரு காமெடியில் வருமே, பாண்டியராஜன் காமெடியில் ஏற்றி விட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. இது இப்போ கஜானா காலி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் 26 அதிகமாகவே தான் தண்ணி குடிக்க போகிறாங்க. அது வேறு டாப்பிக்கு. கூட்டத்தோட ஒரு செய்தி, திமுகவுக்கு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள துடிக்கிற திமுகவுக்கு
கொடுத்திருக்க செய்தி என்பது பெண்களை மையமாக வைத்து புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் புதுசாக என்ன, ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தாச்சு, விடியல் பயணம் எல்லாம் பண்ணியாச்சு, இன்னும் என்ன இருக்குது? கொடுக்கறத உயர்த்த வேண்டியது தான். 1000 ரூபாய் வந்து 1000 ரூபாயை உயர்த்த கொடுக்க வேண்டியது தான். அதை தவிர பொங்கலுக்கு வந்து இப்போ வந்து ஏதாவது கொடுக்கணுன்றாங்க. ஏன்னா போன பொங்கலுக்கு கொடுக்கல. இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க? அந்த அமௌண்ட் என்ன, பேக்கேஜ் என்ன, ஏற்கனவே முதல்ல தினமலரில் 1 மாதத்துக்கு மேலே வந்தது, மந்திரிகள் வந்து அதிகாரிகளை அழைத்து நிர்பந்திக்கிறார்கள் 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படி. மந்திரிகள்லாம் வந்து வடிவேலு அதிகாரிகள் வந்து வடிவேலு காமெடியில் பேக்கெட் எடுத்து காமிப்பாங்க தெரியுமா? வடிவேலு அதிகாரிகள் இப்படி காமிக்கிறாங்களா? ஒன்றுமே இல்லையே. ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து வடிவேலு காமெடி தான். 2 பேக்கெட்ல கையை விட்டு ஒன்றும் இல்லை, உண்மை தான், கஜானா காலி இல்லை. நீங்கள் ஏதாவது பண்ணணும், பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும், அப்புறம் 3000 ரூபாய் கொடுப்பாங்கண்ணா. இப்போ 3000 ரூபாய்னாலே நீங்கள் வந்து அரிசி கார்டுக்கு 3000 ரூபாய்னா 2 கோடி அரிசி கார்டு கொடுத்தாகணும். 2 கோடி அரிசி கார்டுக்கு வந்து 3000 ரூபாய்னா 6000 கோடி. என்ன ஃபில்டர் பண்ணாலும் 1.5 கோடி கார்டு இல்லை ஃபில்டர் பண்ண முடியாது. அரிசி கார்டை ஃபில்டர் பண்ண முடியாது. நீங்கள் 2 கோடி கார்டு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் உரிமை தொகை மாதிரி இதை ஃபில்டர் பண்ண முடியாது. அதான் அரிசி கார்டுக்கு சக்கரை கார்டு கிடையாது, ஐடென்டி கார்டு கிடையாது. அரிசி கார்டுன்னு போது 2 கோடி கார்டு, 2 கோடி கார்டுக்கு நீ 3000 ரூபாய்னா 6000 கோடி. 6000 கோடி உங்கள்கிட்ட எங்கே இருக்குது? ஒரே டைமிங்கில் போயிடும். 6000 கோடி கடன் தான் வாங்கி. இப்போ வாங்கி கடனை ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாம். ஜனங்க எப்படி ஏமாளி தான், எப்படி ஓட்டை போட போகிறது 500-1000 வாங்கி தான் போட போகிறாங்க. அப்போ இப்போயே இப்போயே ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருன்றாங்க. அப்படி ஒரு கதை ஓடுது. கூட்டத்தோட இன்னொரு செய்தி, பொங்கலுக்கு ஏதாவது கொடுத்தே ஆக வேண்டும் நீங்கள் பெண்களுக்கு. ஏன்னா அதிகமாக பெண்கள் வந்து ஓட்டு போடலன்னா விஷம் வச்சுடுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதுதான் இது ஒரு பெரிய ஹெட்டேக். ஐயோ இப்போ வீட்டில் இருக்க ஆம்பளைங்கள்லாம் பயப்படுவாங்க. இப்போ விஜய் ஓட்டு போடலன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பயப்படுமாரு அப்படின்ற லெவல் வந்துருச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் கவர்மெண்ட்ஸ், ஆளும் கட்சிகளுக்கு இது சிக்கல் தாங்க. ஏன்னா இந்த இலவசங்கள் வந்து எல்லா கவர்மெண்ட்டையும் சிதறடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ கஜானா காலி. மகாராஷ்டிராவில் வந்து 7.5 லட்சம் கோடியாக இருந்த கடன் 9.25 லட்சம் கோடியாக மாறி இருக்கு இந்த ஒரு வருஷத்தில். இப்போ கொடுக்க முடியல, பணம் இல்லை. ஆமாம். ஸோ இது நீண்ட நாட்கள் இது தாங்காது. ஆனால் பட் கட்சிகள், திமுக மட்டும் சொல்லலை, கட்சிகள் இதை வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிற ஒரு விஷயம் தான். எந்த எல்லைக்கும் போவாங்க 2 பேரும். திமுக அண்ணா திமுக 2 பேரும் விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு எதற்கும் துணிவார்கள். பெண்கள் வாக்குகள் விஜய் பக்கம் சரிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் நலத்திட்டங்களை, இலவசங்களை வெகு விரைவில் அறிவிக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது பார்க்கிறேன். விஜய் தெளிவாக ஒரு இடத்துல வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கொடுத்துட்றீங்க, சலுகை கொடுக்குறீங்க, இலவசம் கொடுக்குறீங்க, சொல்லிவிட்டு உங்கள் அமைச்சர்களே போய் நின்றுட்டு பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு ஓசி பஸ் பாஸை பேசுகிறது, அதான் பஸ் பாஸ் நீங்களே கொடுத்துட்றீங்க ஒரு பக்கம். ஆனால் இதை பற்றி நான் சொல்ல வந்தேன்னா என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிலாம் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் தானே போய் எல்லா மேடையிலையும் வந்துட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதையும் வந்துன்னு விஜய் இஷ்யூ கிடையாது. அது ஓசின்னு பொன்முடி சொன்னார். அது கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு. பட் இஷ்யூ அது இல்லை. இஷ்யூ வந்து திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி. நீங்கள் வந்து எல்லா தளங்களிலும் அவர் விஜய் ஒரு நெருக்கடியாக அவர்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் நலத்திட்டங்களை அறிவிச்சே ஆகணும். என்ன அறிவிக்க போகிறீங்க? இப்போ புது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு குழு போட்டிருக்காங்க. அது பொதுவாக பேசிட்டு போகிற விஷயம். இன்றைக்கி கையில் காசு வேணுங்க. பீகாரில் கொடுத்தான், அந்த 10,000 ரூபாய் தூக்கி சொலையாக கொடுத்தான். குறைய தான் முடிச்சிட்டாங்க. முன்னக்கூட்டியே வந்து இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கிற கன்ஃபர்மேஷனே ஆகி போச்சு. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் வந்துக்கிட்டே இருக்குங்க. எப்படிங்க இது ஒரு எலெக்ஷனாங்க? இவ்வளோ ஓப்பனாக பிரைப்புங்க இது. எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது, சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குது, மீடியா வேடிக்கை பார்க்குது, ஹோல் கண்ட்ரி வேடிக்கை பார்க்குது. அவுட்புட்டும் கரெக்டாக வந்துச்சு. இப்போ அதை பார்த்து தான் நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்த இடத்துல நீ பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தா 2,000 கோடி. 2,000 × 5,000 ரூபான்னு எவ்வளோ? 10,000 கோடி ஆயிடுச்சு. 10,000 கோடி கடனை உடனே வாங்கி பொங்கலுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுருவோம். அப்படின்ட்டு எதனா செஞ்சுட்டாங்கன்னா வெற்றி உறுதி. லேப்டாப்புக்கே கொடுத்துட்டு இருக்காரு. இப்போதான் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்காரு. எடப்பாடி வந்து இப்போதான் இந்த லேப்டாப்பு இப்போதான் கொடுக்குறாங்க. இல்லைங்க, லேப்டாப்பு, சைக்கிள், டிவி எது கொடுத்தாலும் கணக்கில் போய் பணமாக விழுதில்ல. அதோட மதிப்புங்கிறது வேற. அது வேற. எல்லா டைப் ஆஃபையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஸ்டூடண்ட்ஸை கவர் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் மகளிரை கவர் பண்ற மாதிரி. பீகாரில் வந்துங்க 10,000 ரூபாய்க்கு முன்னால் பெரிய விவாதம் டெல்லியில் நடந்திருக்கு. அது வந்து அவங்க வந்து 1000 ரூபாய் மாதம் தமிழ்நாடு மாதிரி கர்நாடகா மாதிரி கொடுக்கலான்னப்போ ஃபைனலாக இல்லை, ஒன் டைமாக கொடுத்தா தான் அது நிற்கும் தான் சொலையா. வரலாறுலேயே இல்லைங்க 10,000 ரூபாய் கொடுத்தது. அப்சல்யூட் பிரைப்புங்க, அப்பட்டமான கையூட்டு. அடுத்த இடையில கேட்க மாட்டானுங்க. அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துக்கலாம். இதோட முடிஞ்சு போச்சு கதை. அடுத்து அவனும் வரமாட்டான். மாசம் நம்ம எதிர்பார்த்துட்டு உட்கார, வாங்கினவனும் வரமாட்டான், கொடுத்தவனும் வரமாட்டான்.
இப்போ நீங்கள் அதே 5000 ரூபாவை கொடு, அதை தான் மந்திரிங்க நெருக்குறாங்கன்றாங்க. ஐ திங்க் பொங்கலுக்கு எதாவது பெருசாக தான் மக்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு பெரிய ஆப் வரும் பட்ஜெட்டில். வர்றது. ஆமாம், இப்போதைக்கு வருதில்ல, அதை பற்றி கவலைப்படாதவங்க. இப்போ அங்கே போகிற லேடிஸ் ஓட்ட இந்த பக்கம் சாப்பாட்டில் விஷம் வைக்காமல் பெண்களை தடுக்கணுன்னா நீ 5000 ரூபாய் கொடுத்தாகணும். அப்படி தான் தோணும். ஒரு ஜனநாயகம் கேலி கூத்தா போயிட்டு இருக்குங்கிற சந்தேகமே இல்லை. கூசாமல் அந்த பொண்ணு சொல்லுது பாருங்க, நான் விஷம் வச்சிருவேன். நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி வினோத்.